வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட அப்ளிகேஷன் ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப், ரெஃப்ரிஜரேட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வாங்க பார்ப்போம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டேட்மெண்ட் நிறையா இருக்குது. கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமானது கெல்வின் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபிக்ஸ்டு ரிசர்வாயரை வச்சு மட்டும் ஒரு ஹீட் என்ஜின் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் PMM2 மிஷின்ஸ். ஆனால் அது நாட் பாசிபிள். ஓகேவா? ஒரு ரிசர்வாயரை, சிங்கிள் ரிசர்வாயரை வச்சு மட்டும் ஒரு ஹீட் என்ஜின் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சோர்ஸ்லேருந்து ஹீட்டை எடுத்து அதை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஹீட்டை சிங்குக்கு ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்றது தான் கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? அதில் அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் லா முக்கியமானது என்ட்ரோஃபி. ஓகேவா? செகண்ட் லா டிஃபைன்ஸ் த என்ட்ரோஃபி. ஆனால் ஃபஸ்ட் லானா என்னது? உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? அப்போ செகண்ட் லாவோட அப்ளிகேஷன் பாருங்கள். ஹீட் பம்ப், ஹீட் என்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேவா? நம்ம ஆர்டர் படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ஜின். ஓகேவா? ஹீட் என்ஜின். ரெண்டாவது ஹீட் பம்ப்பு. ஓகேவா? ரெண்டாவது ஹீட் பம்ப்பு. அடுத்தது கூலிங் எஃபெக்ட் எது? ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் ஹீட்டிங். ஓகேவா? ஹீட் என்ஜின் ஒர்க்கை கொடுக்கும். ஹீட் பம்ப் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் ஹீட்டிங்காக வச்சுருக்கும். ஆனால் ரெஃப்ரிஜரேட்டர்ன்றது கூலாக வச்சுருக்கும். நம்மளுக்கே தெரியும். இந்த 3 இதில் அடிக்கடி ஃபார்முலா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேலே T1 T2 அதை பற்றி இப்போ பார்க்குவோம் வாங்க. ஹீட் என்ஜின். ஹீட் என்ஜின் நீங்கள் பார்க்கும்போது எப்பயுமே டெம்பரேச்சர் T1 மேலே தான் இருக்கும். 3 என்ஜின், ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப், ரெஃப்ரிஜரேட்டர், இந்த 3 காம்பனண்ட்டுக்குமே உங்களுக்கு T1 பார்க்கும்போது எப்பயுமே கிரேட்டராக தான் இருக்கும். ஓகேவா? T2 விட T1 கிரேட்டராக தான் இருக்கும். அது மேலே தான் இருக்கும். T2ன்றது சிங்க்கு, அது கீழே தான் இருக்கும். T1 சோர்ஸு, ஹீட்டை கொடுக்கக்கூடியது. சிங்க்னா ஹீட்டை எடுத்துக்கூடியது. அப்போ Q1ன்ற ஹீட்டை என்ஜின்குள்ளே என்டர் ஆகி அது Wன்றதாக கன்வெர்ட் ஆகி வெளியே போகுது. Q2ன்ற கொஞ்சம் ஹீட்டு T2 டெம்பரேச்சரில் ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ Wன்றது பாருங்கள். Wன்றது என்ன? Qன்ற ஹீட்டு உள்ளே வருது, மைனஸ் Q2 வெளியே போகுதுனால அதுக்கு மைனஸ் போடுறோம். ஓகே? அப்போ Wன்றது எப்பயுமே Q1 மைனஸ் Q2. இந்த ஃபிக்ஸ்டு ஃபார்முலாவை நீங்கள் மாற்றாதீங்க. அப்போ எஃபிஷியன்சி பாருங்கள், ஒர்க் டன் பை ஹீட். ஓகேவா? சாரி, நான் Q2ன்னு போட்டேன். அது Q1. ஓகேவா? Q1 ஹீட் ஒர்க் பை ஹீட் இன்புட். ஓகேவா? W பை Q1. அப்போ W நம்ம எப்படி எழுதலாம்? W எப்பயுமே Q1 மைனஸ் Q2 தான். ஓகேவா? Wன்றது எப்பயுமே Q1 மைனஸ் Q2 தான். Q1 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் Q2. ஓகேவா? அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப்பு, ரெஃப்ரிஜரேட்டர் எதுவாக இருந்தாலும் Q1 மைனஸ் Q2 தான் W. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Q1 எப்பயுமே கிரேட்டராக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா கொஷினில் கொடுக்க மாட்டாங்க. எது அதிக டெம்பரேச்சராக இருக்கோ அதை நீங்கள் மேலே எடுத்துக்கணும். கீழே லோவர் டெம்பரேச்சர் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அவங்க சோர்ஸு, சிங்க் அப்படின்னு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி நீங்கள் எப்படி எழுதலாம்? Q1 காமனாக டிவைட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் Q2 பை Q1 அப்படின்னு வரும். இப்போ Q2 Q1 கொடுத்துருந்தாலே போதும், நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இது கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க எந்த 2 டேட்டா மட்டும் போதும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த Q2 Q1 மட்டும் இருந்தாலே போதும். ஆனால் அதை நம்ம 1 மைனஸ் T2 பை T1 எழுதலாம். எப்போனா ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் என்ஜின்ஸு அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான். இல்லைனா Q2 Q1 டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம சம்மு போடணும். ஓகேவா? ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் என்ஜின்ஸு, ரிவர்சிபிள் ஹீட் பம்ப்ஸுக்கு மட்டும்தான். மற்ற இதுக்கு இந்த T2 பை T1 நீங்கள் போட முடியாது. ஓகேவா? அது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது போக T2 டிகிரி செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஷுட் பி இன் கெல்வின் தான். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா Q2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T அப்படின்ற மாதிரி எடுத்து தான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதை நீங்கள் பார்த்து வச்சுங்க. அப்போ இந்த கொஸ்டினை வச்சவும் T1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி குறையுமா கூடுமா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் T1 T2 டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்கான்னு பார்த்து எஃபிஷியன்சி கூடுதா இல்லை குறையுதா அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஹீட் பம்ப் பார்ப்போம். ஹீட் பம்ப் அப்படியே ரிவர்சிபிள் டு ஹீட் என்ஜின். ஓகேவா? ஏன்னா ஒர்க்கு நாம் கொடுப்போம். ஹீட் பம்ப்லேயும் ரெஃப்ரிஜரேட்டர்லேயும் ஒர்க்கு நம்ம கொடுப்போம். ஓகேவா? அப்போ Wன்ற ஒர்க்கு கொடுக்குறோம். என்வால்மெண்ட் T2ன்றது என்வால்மெண்ட் டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கும். அப்போ பனி பிரதேசங்கள் அந்த மாதிரி இடத்துல அந்த கூலிங்கான இடத்த விட சிஸ்டத்தை டெம்பரேச்சர்
ஹையாக வைக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த T1ன்றது தான் ஹீட் பம்போட ஏரியா. ஓகேவா? ஹீட் பம்போட ஒர்க்கிங் ஏரியா அந்த T1 ஹையர் டெம்பரேச்சர். ஓகேவா? அது நீங்கள் பாருங்கள். என்ஜின்னா அந்த நடுவில் ரவுண்ட் போட்டிருக்கலாம், அதான் என்ஜின். ஆனால் மேலே இருக்கிற T1 ஹையர் டெம்பரேச்சர் தான் ஹீட் பம்ப் வந்து என்விரான்மெண்ட்டில் ஹையர் டெம்பரேச்சராக வச்சுருக்க உதவுது. அப்போ நம்ம அதை எஃபிஷியன்சின்ற டேர்ம் வந்து சொல்லக்கூடாது. அதுதான் COP அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? அப்போ T1ன்றது தான் பம்போட ஒர்க்கிங் ஏரியா. அப்போ மேலே கண்டிப்பாக என்ன தான் வரும்? ஒர்க் பை நம்ம என்ன எஃபிஷியன்சி என்ன சொல்லுவோம்? ஒர்க் பை ஹீட். ஒர்க் வந்து அவுட் பை ஒர்க் இன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ Q1/W. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த Q1 போடணுமா Q2 போடணுமா அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். அப்போ Q1/W. இப்போ Q1 தான். Wன்றது எப்பயுமே Q1 - Q2 தான். ஓகேவா? அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் போவோம். ஓகே, ரெஃப்ரிஜிரேட்டரும் COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அதே டயக்ராம் தான், ஹீட் பம்போட டயக்ராமே தான். ஆனால் அதோட ஒர்க்கிங் ஏரியா அப்படின்றது வந்து T2 லோவர் டெம்பரேச்சர். ஏன்னா ரெஃப்ரிஜிரேஷனாலே கூலிங் எஃபெக்ட் தானே. அப்போ அந்த லோவர் டெம்பரேச்சர் தான் அதோட ஒர்க்கிங் ஏரியா. அப்போ Q2 மேலே வரும். ஓகேவா? Q2 அதான் ஒர்க்கிங் ஏரியா பை W. ஒர்க் வந்து கொடுக்குறோம். அப்போ Q1 - Q2 தான் எப்பயுமே ஒர்க்கு. அப்போ இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதை டேரெக்டாக கூட கேட்கலாம். COP ஆஃப் பம்ப் ஈக்குவல் டு COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் ப்ளஸ் 1. ஆல்வேஸ் 1 கிரேட்டர் தென் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் COP ஆஃப் பம்ப். ஓகேவா? அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். TRB எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 1 மார்க் இல்லை 2 மார்க் கண்டிப்பாக வரும். அப்போ 3 ஃபார்முலா கொடுத்துருக்க பாருங்க, என்ஜின், பம்பு, ரெஃப்ரிஜிரேட்டர். கம்பேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். என்ஜினோட ரிவர்ஸ் தான் பம்பு. அப்போ பம்போட ஒர்க்கிங் ஏரியா Q1னால மேலே Q1 போடுறோம். ரெஃப்ரிஜிரேட்டரோட ஒர்க்கிங் ஏரியா Q2ன்றதுனால மேலே Q2 போடுறோம். ஓகேவா? அது எப்பயும் மறந்துடாதீங்க. சில பேர் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. ஓகே, ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதுக்கு நம்ம என்னென்னு எழுதலாம்? அதை வந்து Q1 / Q1 - Q2வை டெம்பரேச்சர்ஸுக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஹீட் என்ஜினுக்கு எடுத்துட்டிங்கன்னா 1 - T2/T1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஒன்லி ஃபார் ரிவர்சிபிள் சைக்கிள்னு கொடுத்தா தான். இல்லைனா அதை பற்றின டேட்டா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியும் சம்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அப்போ வாங்க நம்ம இதில் வந்து டேரெக்டாக அந்த 2 டெம்பரேச்சர் கொடுத்தாலே நீங்களே எஃபிஷியன்சி போட்டுடலாம். இருந்தாலும் இந்த ஒரு சம் பார்ப்போம். ஓகேவா? ரிவர்சிபிள் ஹீட் பம்ப் ஆப்ரேட்டிங் பெட்வீன் 6°C அண்டு 37°C. இதில் பாருங்கள், இப்படி கொடுத்துட்டாங்கனாலே நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்? மேலே T1ன்றதை 37°C தான் எடுத்துக்கணும். கீழே T2 6°C எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு டேரெக்டாக ரிவர்சிபிள் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ரிவர்சிபிள் கொடுக்காம டெம்பரேச்சர் டேட்டா மட்டும் கொடுத்தா நம்ம ரிவர்சிபிள்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ அதை எப்படி எழுதிடலாம்? ஹீட் பம்ப்னா ஒர்க்கிங் ஏரியா Q1 ஹையர் டெம்பரேச்சர். அப்போ Q1 / Q1 - Q2 Wன்றது. அப்போ அதை T1/T1 - T2ன்னு எழுதலாம். ஓகேவா? T1/T1 - T2 அப்படின்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், இது சம் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கொடுக்கறது வந்து °C கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கெல்வினில் மாற்றி வச்சுக்கணும். அப்போ இதில் பாருங்கள், T1 மட்டுமே கெல்வினில் மாற்றினா போதும். ஏன்னா T1ன்றது சிங்கிளாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதை கண்டிப்பாக கெல்வினில் மாற்றணும். ஆனால் கீழே இருக்கிற T1 - T2வை கெல்வினில் மாற்ற தேவையில்லை. ஏன்னா டிஃப்ரென்சஸை கெல்வினில் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், °C வச்சு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஏன்னா +273 ஆட் பண்ணுவோம், இதுலேயும் ஆட் பண்ணுவோம். அப்போ கழிக்கும்போது காமனாக கேன்சல் ஆயிரும். ஓகேவா? சிங்கிள் டெம்பரேச்சராக இருந்தால் மட்டும், ஒரு டேர்மாக இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அப்படி இல்லைனா °C வச்சு கழிச்சு போட்டாலும் ஈக்குவலாக தான் வரும் ஆன்சர். ஓகேவா? அப்போ பாருங்கள், மேலே 310, கீழே வந்து அப்படியே கழிச்சாலும் ஓகே, கெல்வினில் மாற்றி கழிச்சாலும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் 10. சரி, வாங்க நம்ம அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த சம்மு. பாருங்கள், நீங்கள் மற்ற ஹீட் பம்ப்பு பார்த்துட்டோம், ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் ஹீட் என்ஜினுக்கும் அதே மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க, நீங்கள் போட வேண்டியதான். இப்போ இந்த ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆப்ரேட்டிங் பிட்வீன் 400 Kelvin 1000 Kelvin கொடுத்துட்டாங்க டெம்பரேச்சர் லிமிட்ஸ். அண்டு சடன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆல்சோ ஃப்ரம் 800 Kelvin. 800 Kelvinல இருந்தும் டெம்பரேச்சர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சிங்கிள் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய சம்மு தான் பார்த்தோம். அப்போ இது 2 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃப்ரம் 800 Kelvinல இருந்தும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இட் ரிசீவ் 2 kilojoules ஃப்ரம் 1000 Kelvin அண்டு ரிஜெக்ட் ஹீட் 1 kilojoules சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 மேலே எடுத்துங்க T1. அவங்க சோர்ஸாக என்னென்னு கொடுக்க மாட்டாங்க, நம்மளாம் அதிகமாக இருக்கிறது சோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ T1 1000 Kelvin எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்சோ 800 Kelvin கொடுத்துருக்கா. அப்போ 800ல இருந்தும்
அதுக்கு வந்து ஹீட் வருது, ஹீட் என்ஜினுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ 800ஐயும் மேலே போட்டுக்கிட்டு ஹீட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த டயக்ராம் கூட கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிள் டெக்னிக் தான். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். அந்த இதை வந்து நம்ம T2ன்னு எடுத்துப்போம், ஓகேவா. அப்போ ஹீட் ரிஜெக்டடை நம்ம T3ன்னு எடுத்துப்போம். நோட்டேஷன் வந்து நம்ம மாற்றிப்போம், ஓகேவா. அடுத்தது 2 kilojoules ஃப்ரம் 100 Kelvin. அப்போ 100 Kelvinலேருந்து 2 kilojoules வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை நம்ம Q1 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ அதை வந்து Q1 இன்டூ த சிஸ்டம், ஓகேவா. Q1 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ Q1 எடுத்துக்கிறீங்க. அடுத்தது T2 பாருங்கள். T2லேருந்து எவ்வளோ Q வருது அப்படின்றத கொடுக்கல. ஆனால் அண்ட் ஹீட் ரிஜெக்ட் 1 kilojoules கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஹீட் ரிஜெக்ட் தான் 1 kilojoules கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே போங்க, ஹீட் ரிஜெக்ஷனுக்கு ஆரோவை கீழே போடுங்க, ஓகேவா. அப்போ அந்த டெம்பரேச்சரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே T1 T2 கொடுத்துட்டோம். அப்போ T3ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. T3ன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸி தான். Q3 வந்து அவங்களே 1 kilojoules பாருங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம T3 அப்படின்றத எடுத்துக்கிறோம், ஓகேவா. Q3 அதோட கரஸ்பாண்டிங் ஹீட்டை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இப்போ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அப்போ இப்போ ஃபார்முலா எப்படி ஒர்க் டன் கேட்குறாங்க. நம்ம 2 சிங்கிள் இதுவாக இருந்தால் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி, இல்லைனா Q1 - Q2ன்றதான் ஒர்க் டன் டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஐடியா பாருங்கள். அப்போ அதுதான் என்ட்ரோஃபி பிரின்சிபிள், ஓகேவா. இந்த மாதிரி நிறையா சோர்ஸ்லேருந்து ஹீட் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே நீங்கள் என்ட்ரோஃபி பிரின்சிபிளை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அது ஆனால் ரிவர்சிபிள் அப்படின்னு தான் கொடுப்பாங்க, ஓகேவா. என்ட்ரோஃபி பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிவர்சிபிள் சைக்கிளுக்கு என்ட்ரோஃபி சேஞ்ச் வந்து 0 அப்படின்னு சொல்லுது, ஓகேவா. என்ட்ரோஃபி சேஞ்ச் வந்து 0. அப்போ என்ட்ரோஃபின்றது என்னது, ஜஸ்ட்டு dQ/T தான் என்ட்ரோஃபி சேஞ்ச், ஓகேவா. அப்போ நம்ம Q/Tன்னு அதை எடுத்துக்கலாம், ஓகேவா. என்ட்ரோஃபின்றது Q/Tன்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஈஸி தான். ஏன்னா என்ட்ரோஃபியோட யூனிட் வந்து kJ/Kelvin. அப்போ அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். Q/Tன்றதும் kJ/Kelvin தான். அந்த யூனிட்டை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. ΔS > 0னா உங்களுக்கு என்னது, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ΔS < 0னா இம்பாசிபிள் ப்ராசஸ். அது கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்ட்ரோஃபி அப்படின்றதே செகண்ட் லாவோட அப்ளிகேஷனே என்ட்ரோஃபி பிரின்சிப்பிளை வச்சு ஹீட் என்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் பார்க்குறது தான், ஓகேவா. அப்போ Q1/T1 Q2/T2. Q1ம் Q2ம் ஹீட் இன்டூ த சிஸ்டம். அப்போலாம் அதை நீங்கள் அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், செட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் -Q3 வெளியே போகிறதுனால மைனஸ்னு எடுத்துக்கலாம், = 0. அதான் என்ட்ரோஃபி பிரின்சிபல். அப்போ சிம்பிள் தான். Q1/T1 ஆல் சம்மேஷனை கூட்டிக்கணும், அவ்வளோதான். கூட்டிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ தெரியாமல் இருக்கும், அதை கண்டுபிடிச்சணும். டேரெக்டாக Q3 கூட கேட்பாங்க, ஒர்க் டன் கேட்காம கூட. அப்படி இல்லைனா Q3யை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஹீட்டு உள்ளே வரதை நெகட்டிவ்னு எடுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஓகேவா. எப்படி எடுத்தாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும், சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் நீங்கள் சைனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒர்க் டன் அப்படின்றது Q1 - Q2 ஜஸ்ட்டு அதோட குவான்டிட்டிஸை கழிக்கணும். உள்ளே வர ஹீட்லேருந்து வெளியே போகிற ஹீட்டை கழிச்சிங்கன்னா ஒர்க் டன் கிடச்சிரும், ஓகேவா. அப்போ ஈஸியாக நீங்கள் சைனை பற்றி கவலைப்படுறது, எப்படி வேணாலும் நீங்கள் சைன் எடுத்துக்கலாம். உள்ளே வரது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், வெளியே போகிறது நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான் கரெக்டாக சைன் பார்த்து போடணும். இதெல்லாம் உங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அப்போ = 0ன்னு ஈக்குவல் பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துக்கிற வேல்யூவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். Q1ன்றது என்னது, 1000 Kelvinலேருந்து வரக்கூடிய ஹீட்டு. அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 kilojoules அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரிவர்சிபிள் சைக்கிள்னு கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஈக்குவல் பண்ணணும். வெறும் Qவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதான் பாருங்கள். அப்போ 1/400 மைனஸ் 1ன்றது 400ல் வெளியே போகக்கூடிய ஹீட் 1 kilojoules, ஓகேவா. அடுத்தது 1/1000 Q2 அதோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் 800, ஓகேவா. 800 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், = 0. அதுக்கு தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம், ஓகேவா. இங்கே பாருங்கள் 1/1000 அந்த இடத்துல வந்து Q1ன்ற இதுக்கு வந்து 2 kilojoules கொடுத்துருக்காங்க. நான் மாற்றி போட்டேன், சாரி. அங்கே 1/1000ல் 2/1000 அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க, சாரி. 1/1000ல் 2/1000, ஏன்னா 2ன்றது அந்த ஹீட் Q, ஓகேவா. நான் 1/1000 போட்டேன், அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க, சாரி. அடுத்தது பாருங்கள். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு Q2 குவான்டிட்டி மட்டும்தான் தெரியாது. அப்போ அதை வச்சே Q2 கண்டுபிடிச்சிடலாம். சாரி, கால்குலேட்டரை போட்டு பார்த்தா 0.0 தான் ஆன்சர் வருது, ஓகேவா. 0.0 kilojoules வருது Q2.
அப்போ டபிள்யூன்றது நம்ம Q1 மைனஸ் Q2. ஆனால் இங்கே அடிஷ்னலாக ஒரு Q2ன்றதும் ஹீட் உள்ளே போகுது. ஓகேவா? அப்போ அது 0.4. Q1ன்றது 2 ப்ளஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 0.4. Q2ன்றது Q3 மைனஸ் Q3ன்றது 1 கிலோ ஜூல்ஸ். ஓகேவா? Q3ன்றது 1 கிலோ ஜூல்ஸ். அப்போ கழிச்சிங்கன்னா 1.4 கிலோ ஜூல்ஸ். சரி, மேலே வந்து Q2 ஆன்சர் வந்து 0.4 தான் வருது. கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா, சாரி நான் தப்பாக போட்டேன், 0.4 கிலோ ஜூல்ஸ். அது மாதிரி 1/1000 மேலே 2/1000. ஓகேவா? W பாருங்கள், Q1 ப்ளஸ் Q2 மைனஸ் Q3. சாரி, நான் Q2ன்னு போட்டேன், Q3. ஓகே, வீடியோ பிடிச்சி